அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஜனவரி 3, 2021 நடந்துச்சு. அதுக்கு மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு 5 கொஸ்டின்ஸாக பிரித்து எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஆன்சரோட வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோவில் 5 கொஸ்டின் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ்க்கு இப்போ போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பரும் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சொல்கிறது புரியும். ஓகேவா? கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எழுதியிருப்பேன், ஃபுல்லாலாம் எழுதியிருக்க மாட்டேன். சில கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாக எழுதியிருப்பேன். ஓகே, 6th கொஸ்டின் பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இது பார்த்தோன்னா மென் டேஸ் டைம் டிவைடட் பை ஒர்க்கு ஈக்குவல் டு அதே மாதிரியே தான் அந்த மென் 1 மென் 2 அதே மாதிரி டேஸ் 1 டே 2 டைம் 1 டைம் 2 ஒர்க் 1 ஒர்க் 2 கொடுத்துருக்கோம்ல. இப்போ வந்து மென் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, அதே மாதிரி ஒர்க் 1 5, D1 டேஸ் வந்து 5. இப்போ அடுத்ததில் கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா மென் 2 வந்து என்னென்னா 50 கொடுத்துருக்காங்க, ஒர்க்கு வந்து 50 கொடுத்துருக்காங்க, டேஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அந்த நம்மளுக்கு வந்து இப்போ டைம் கொடுக்கல, அதனால் அந்த டைம்ன்ற ஸ்லாட்டை மட்டும் எடுத்துடலாம். M1 D1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 டிவைடட் பை W2. அப்போ M1 என்ன 5ஆ, D1 என்ன 5, அதே மாதிரி W1 வந்து 5 ஈக்குவல் டு M2 D2 W2. அப்போ நம்மளுக்கு D2 தான் கேட்டிருக்காங்க. இப்போ D2 இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த டிவைடில் இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டிவைடுக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிங்கன்னா D2 வந்து 5 டேஸ். அப்போ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5 டேஸ். இப்போ வந்து இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒர்க்கு வந்து கீழே வரணும், டேஸு டைமு இது வந்து மேலே வரணும், ஒர்க்கு கீழே வரணும். இப்படி வச்சு போட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும் 5 டேஸ். இப்போ நம்ம வந்து 5 நாள் 5 வேலை 5 நபர், இப்போ 50 நபர்கள் 50 வேலையை 50 நாளில் முடிப்பாங்கன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. சரியா? செஞ்சு பார்த்துட்டு தான் போடணும். 5 நாளில் தான் முடிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி விட்டு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். நான் இப்போ சொல்கிற வீடியோஸ் வந்து கவனிச்சா மட்டும் போதாது. நீங்கள் ஒரு தடவை கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பீங்களா, அதை வச்சு பக்கத்துலேயே செஞ்சு பார்த்து ஆன்சர் போட்டுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் மறுபடியும் எப்பயுமே குழப்பாது. எப்போ கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வட்டி வீதம் சம் வந்து 3 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் எப்போவுமே கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் கேட்டாங்கன்னா எத்தனை வருஷம்னு பார்க்கணும். அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2 வருஷத்துக்கு. ஓகேவா? கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் கேட்டாங்கன்னா 2 வருஷத்துக்குன்னு கேட்டிருக்காங்களா 3 வருஷத்துக்குன்னு கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா பாருங்கள், வித்தியாசம் ஈக்குவல் டு P × R/100 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ P நம்மளுக்கு என்னது தெரியல, அசல் தான் கேட்டிருக்காங்க. வித்தியாசம் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. சம் வாசிச்சு பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2%ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இயர்ஸுக்கு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. 2 இயர்ஸ்னா தான் P × R/100 த ஹோல் ஸ்கொயர். 3 வருஷம்னா வேறு ஃபார்முலா. ஓகேவா? நம்மளுக்கு மோஸ்ட்லி 2 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. 3 இயர்ஸ்க்கு கேட்டாங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் ஆப்ஷன்லேருந்து கூட அப்படியே எடுத்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ வித்தியாசம் 4, அசல் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 10,000 வருது. ஆப்ஷன் பாருங்கள், சி ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே பாருங்கள், 2 வருடங்களில் 2 வருஷம் தான் இதுவும் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, அசல் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? வித்தியாசமும் வட்டி வீதமும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அசலும் வித்தியாசம் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான் 2 இயர்ஸுக்குன்னு இருக்காங்க. அதே ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். வித்தியாசம் ஈக்குவல் டு P × R/100 த ஹோல் ஸ்கொயர். வித்தியாசம் வந்து 405, அசல் 18,000, R வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 15%. இந்த சம் பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி விட்டு கூட சம்மை பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம இதை வந்து ஷார்ட் பண்ண மட்டும்தான் போகிறோம். ஓகேவா? அடித்து கொடுத்தா ஆன்சர் வந்துடும் 15%. ஸோ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 20னா வட்டி வீதம் கேட்குறாங்க. வித்தியாசம் என்னது? P × R/100 த ஹோல் ஸ்கொயர். P வந்து 8, அசல் தான் P. ஓகேவா? அசல் வந்து 8,000 கொடுத்துட்டாங்க. வித்தியாசம் வந்து 20. அப்போ நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. இதே மாதிரி அடித்து கொடுத்தீங்கன்னா 5% வரும். அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்க. இதில் என்னென்னா தனி வட்டி தான் கேட்குறாங்க. அந்த ஆண்டு வித்தியாசம் அது இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தனி வட்டி வந்து கேட்குறாங்க. தனி வட்டி 6% 3 வருஷத்தில் மொத்த தொகை 11,800. அப்போ அசல் கேட்குறாங்க. ஓகேவா? இப்படி நம்மளுக்கு வந்து அசல் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அசல் கேட்பாங்க. இதில் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ ஈக்குவல் டு மொத்த தொகைனா அமௌண்ட்டு. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு P + I, அந்த அசல் ப்ளஸ் அந்த வட்டி.
இப்போ ஐக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், PNR/100 ரெண்டுமே பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐக்கு ஃபார்முலா வந்து PNR/100, மொத்த தொகை ஏக்கு ஃபார்முலா வந்து P+I. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஏ கொடுத்துட்டாங்களா 11,800, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு அசல் தான் கேட்குறாங்க. அப்போ P ப்ளஸ் ஐ வந்து ஐ இருக்க வேண்டிய இடத்துல ஐயோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மேலே பாக்ஸில் கொடுத்துருக்கோம்ல PNR/100. ஓகேவா? அப்போ எண்ணுக்கும் ஆறுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எழுதியிருப்பேன். எப்போவுமே வேல்யூஸ் வந்து தனியாக எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா தான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்கோமா, அந்த காலம் வந்து 3 வருடங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% கொடுத்தாச்சா, அப்போ எண்ணும் 6 இருக்க இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 3 6 பெருக்கணும் 18P/100. இந்த P அப்படியே இருக்கும். இப்போ அந்த 100P அந்த அதாவது P கீழே 1 இருக்கா, அப்போ வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 100 தான். அப்போ 100P + 18P அப்படின்னா 118P / 100. இங்கே 11,800 அப்படியே இருக்கும். அப்போ P இந்த சைடு வச்சுக்கிட்டு அதோட வேல்யூஸ்லாம் இங்கிட்டு கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டிவிஷனில் இருக்க 100 மல்டிப்ளிகேஷனுக்கு வரும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க 118 வந்து டிவிஷனுக்கு வரும். அடித்து கொடுத்தீங்கன்னா 10,000 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆன்சர். ஓகேவா? 10,000. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து 5 வீடியோ, அதாவது 5 சம்க்கு வந்து ஒரு வீடியோ போட்டாச்சு எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சரோட. இது வந்து பார்ட் 2. இதுக்கு வந்து 5 சம்க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஆன்சர் போட்டாச்சு. அதே மாதிரி 25க்கும் மொத்தம் 5 பார்ட் போடலான் இருக்கேன். அடுத்து 3rd பார்ட் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.